இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான இட்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து பொங்கலுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதுவும் கருப்பு உளுந்து, தோல் உளுந்து, அந்த உளுந்தும் வெந்தயமும் போட்டு ஆட்டிட்டு இன்னைக்கு ஒரு அருமையான இட்லி தான் செய்ய போறோம். வாங்க இது எப்படி வந்து மாவு அரைச்சு எப்படி இட்லி சுடலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்குவோம். இதுலயே வந்து நம்ம கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, பொட்டு உளுந்து அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து உடைச்சது இதை எடுத்துக்கேன். முழுசா கிடைச்சாலும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுலயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னா போட்டுட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வைக்கணும். பாருங்க, ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாசிப்பருப்பு உளுந்து இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வச்சுட்டு எப்படி வந்து நம்ம மாவு அரைக்கலான்றத பார்க்கலாம். இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு, நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பொட்டெல்லாம் இருக்கு இல்லையா, இத கருப்பு உளுந்தோட அந்த தோல் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இது எல்லாமே சத்து, நல்ல சத்து, அதனால இதை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இதெல்லாம் கழுவி அரைச்சி கீழே போடணும்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லது, நல்ல ஃபைபர் நிறைய இருக்கு. அதனால வெயிட் லாஸ் பண்ணுன்றவங்க இந்த மாதிரி அரைச்சி செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சிலேயே அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, உளுந்து அதுக்கப்புறமா வந்து பாசிப்பருப்பு நல்லா அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ இது எல்லாமே ஊற்றிடலாம் அதுலயே. பாருங்க, இப்போ மீதி இருக்க இந்த பாசிப்பருப்பையும் இந்த உளுந்தையும் இதுலயே சேர்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கிங்க. ஏன்னா இட்லிக்கு வந்து மாவு அரைக்கும் போது ரொம்பவும் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தது அப்படின்னா இட்லி வந்து கொல கொலன்னு வந்துடும். அதனால கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கிங்க. பாருங்க, அரைக்கிற பக்குவத்துக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவைன்னா பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்த்துட்டோம், அதனால இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். பாருங்க, வந்து நம்ம தண்ணியாக அரைச்சிருந்தோம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கோம். இப்போ இதையும் ஊற்றிடலாம். இப்போ பாருங்க, இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இட்லி வந்து பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இட்லி மாவு பக்குவத்துக்கு சூப்பராக இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், பாருங்க, தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். தோசை ஊத்துற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே நீங்க ஊற்றிக்கோங்க. இது இட்லி ஊத்துற மாதிரி இருந்தா 2லேருந்து 3 மணி நேரம் புளிக்கணும். இப்ப வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால கரெக்டா இருக்கும். பாருங்க, இப்ப வந்து நம்ம இந்த மாவை ஆட்டி வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப வாங்க எப்படி புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சிருச்சு பாருங்க. மாவும் பாருங்க இட்லி ஊத்துற பக்குவத்துக்கு இருக்கு. இப்ப வந்து என்ன பண்ணலாம், இட்லி ஊத்திடலாம். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். பாருங்க, தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த இட்லி எடுத்து இதுல வச்சிடலாம். இது வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேகட்டும். இப்ப நம்ம இதுல தோசை ஊத்தி பார்த்துடலாம். இந்த மாவுல நீங்க தோசையும் புளிக்க வச்சு ஊத்தலாம், தோசை வந்து புளிக்க வைக்காமையும் ஊத்தலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இழுக்கிறதுக்கே பாருங்க சூப்பரா வருது. தோசை வந்து சூப்பரா எடுக்கிறதுக்கும் வரும், நல்லா முருகலாவும் இருக்கும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஊற்றி வச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்க, அந்த மாதிரி வெடிச்சு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் போது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்க, நல்லா சூப்பரா நல்லா மெத்துன்னு இட்லி எப்படி வந்திருக்கு பாருங்க. நல்ல சாஃப்டா இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து பூண்டு, தக்காளி இதெல்லாம் வந்து போட்டு கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டு இதுல ஒரு சட்னி அரைச்சிருக்கோம், கார சட்னி. சூப்பரா இருக்கும் இந்த சட்னி. இந்த மாதிரி இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இட்லி பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா வந்திருக்குன்ட்டு. பூ மாதிரி இருக்கு பாருங்க. இது அரிசியே சேர்க்காம இந்த மாதிரி இட்லி ரொம்ப நல்ல ஜம்முன்னு வந்திருக்கு. தோசையும் ஊற்றிக்கலாம், அதே நேரத்தில் நம்ம வந்து இட்லியும் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லா சாஃப்டாக அருமையாக வந்திருக்கு. இது ரெண்டுமே நல்லா அட்டகாசமாக வந்திருக்கு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா சுட சுட இட்லிக்கு நல்ல ஒரு கார சட்னி செஞ்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். வேற லெவலில் இருக்கும். கொஞ்சம் பூண்டெல்லாம் போட்டு செய்யும் போது அதுவுமே நமக்கு கொலஸ்ட்ரால்லாம் கம்மி பண்ணும்.
அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.